ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு நல்ல கேள்வியும் இருக்கு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு அலைச்சல் இருக்கும். எடுத்த காரியத்தில் சற்று தடங்கல்கள் காலை வேளையில் இருந்தாலும் பகல் நேரத்திற்கு மேல் அந்த வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு விடை தருவார். இன்று மேஷராசி அன்பர்கள் குரு வாரத்தில் குரு பகவானை வணங்குவது நல்லது. ரிஷபராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி இருக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் உயர் அதிகாரிகளினால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்களும் தீரும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனின் சஞ்சாரம் குழந்தைகளுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வருவதோ அல்லது பிரிந்த குழந்தைகள் ஒன்று சேருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி நேயர்கள் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிவன் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி மற்றும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்யலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகும். முக்கியமான முடிவுகளை இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது. இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கவனத்துடன் இருக்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பண விவகாரங்களில் சில மனக்குழப்பங்களும் மனக்லேசங்களும் வாக்குவாதங்களும் வரலாம். ஆகவே இன்றைய நாளில் மௌன விரதம் இருப்பது நல்லது. கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறை இல்லாத நாளாக அமையும். ராசியில் குருநாதன் 7ஆம் இடத்தில் சந்திரன் குரு சந்திர யோகத்தை கொடுக்கும். முடிந்த வரையில் இன்றைய நாளில் உங்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் பண பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். குருவாரத்தில் இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றவும். சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வழக்கு விசாரணைகளில் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று அலுவலகத்திலேயும் வேலை பலு அதிகமாக இருக்கும். உயர் அதிகாரிகளிடத்தில் இன்று வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று கன்னிராசி நேயர்கள் மாலை நேரத்தில் குபேரரை வணங்குவது நல்லது. ராசியில் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது லக்ஷ்மி குபேரரை பிரார்த்தனை செய்யலாம். இந்த ஐப்பசி மாசத்தில் வியாழக்கிழமையில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதனால் கன்னிராசி நேயர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும். துலாம் ராசி நேயர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறையை தீர்க்கும். பல நாட்களாக இருந்து வந்த பெற்றோர்களின் இடத்தில் பகை மற்றும் பெற்றோர்களிடத்தில் பேசாமல் இருப்பது இன்றைய நாளில் அதற்கான நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு அலுவலக ரீதியாகவும் சில குழப்பங்கள் வந்து போகும். பெரியவர்களிடத்தில் மற்றும் உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உடலாலும் மனதாலும் சில மனக்குறைகளை கொடுக்கலாம். இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருந்தாலும் நமக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 12ஆம் இடத்தில் சூரியனின் சஞ்சாரம் சற்று தடுமாற்றத்தை கொடுக்கலாம். அலுவலக ரீதியாகவும் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் இன்று மாலை நேரத்திற்கு மேல் எடுப்பது நல்லது. வியாழக்கிழமை இன்று நவகிரகத்தில் குருவை வணங்கலாம். தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலாகவே இருப்பார். இன்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு.
தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். மகர ராசி நேயர்கள், ராசியில் சந்திர பகவான் இருப்பது மகர ராசி நேயர்களுக்கு மகிழ்வை தரும். 7ஆம் இடத்தில் குரு பகவான் கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிப்பார். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த பொருளாதார சிக்கல்கள் இன்றைய நாளில் தீர வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி நேயர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு இருந்து வந்த திருமண தடை விலகும். இன்று உங்கள் பிள்ளைகளுக்கான ஒரு நல்ல செய்தியை நீங்கள் கேட்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அலுவலக ரீதியாக நற்செய்திகளை கொடுப்பார். இன்று குருவாரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபமேற்றி கொண்ட கடலை தானம் செய்ய 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நல்ல பரிகாரமாகும். மீனராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் மீனராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாகவே அமையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். 6ஆம் இடத்தில் கேதுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனையை கொடுத்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சூரியன் நீச்சம் பெற்றோ அல்லது மறைந்தோ இருந்தால் அந்த ஜாதகக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? சூரியன் நீச்சம் கரெக்டு. பட் சூரியனுக்கு மறைவு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஜாதகத்துல எப்பொழுதுமே மறைவு இல்லாத ஒரு கிரகம் அப்படின்னா அது சூரியன் தான். 12ஆம் இடத்துல நம்ம சொல்றோம் அது மறைவாக இருக்கு அப்படின்னு. இப்போ விருச்சிக ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கு இல்லையா? பட் அது மறைவு அப்படின்னு நம்ம சொல்லும்போது டெக்னிக்கலாக அதை சொன்னா கூட சூரியனுக்கு மட்டும் மறைவு அப்படிங்கிறதே கிடையாது. என்ன அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகளை இதுக்கு சூரியன்னாலே நமக்கு எனர்ஜி தான். அதனால இப்ப சூரியன் நீச்சமா இருக்காரு. ஐப்பசி மாசம் பிறந்தவங்க சூரியன் நீச்சம். நீங்க ஐப்பசி மாசம் பிறந்தவங்க எல்லாருக்கும் பாருங்களேன் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். அந்த குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமையே இருக்காது. அசிடிட்டி ப்ராப்ளம், இல்லைன்னா அவங்களுக்கு செரிமான பிரச்சனைகள்ல கோளாறுகள், இல்லைன்னா சின்ன வயசுலயே ஒரு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன், இது மாதிரி அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இது துலா மாசம் பிறந்தவங்களுக்கான ஒரு பலன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ சூரியன் நீச்சம் பெற்றிருந்தால் தகப்பனிடத்தில் ஏதாவது ஒரு ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ், இல்லை சின்ன வயசுலயே தகப்பனை இழப்பது, குடும்ப பாரத்தை சுமப்பது, இல்லைன்னா அப்பாட்ட பேசாம இருக்கிறது, பிறந்த உடனே அப்பாவை பிரிஞ்சிருக்கிறது, இது எல்லாமே சூரியன் நீச்சமாக இருந்தால் ஒரு ஜாதகருடைய பலன்ல இதெல்லாம் சொல்லப்படுகிறது. மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கோ அவங்களுக்கான பலன்கள் அதை சார்ந்து வரும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில நிறைய பயனுள்ள தகவல் எல்லாம் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.